மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். நீண்ட நாட்களுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட் அப்படிங்கிறது பரபரப்பா இப்போ அரசியல் களத்துல பேசப்பட்டு இருக்கு. திமுகவால் நடத்தப்பட்ட முப்பெரும் விழா அப்படிங்கிற இந்த ஒரு விழா எப்படி போச்சு அப்படிங்கறத பத்தி அண்ணாமலை செம்மையா விளாசிருக்காரு. அதையும் தாண்டி மேல உட்கார்ந்துட்டு நீங்க என்ன வேணா பேசலாமா, முதல்ல போயிட்டு கண்ணாடிய பாருங்க, உங்க கூட இருக்கிற நபர்கள் யாருன்றத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பல விமர்சனங்களையும் பல அட்வைசஸும் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கறத ஃபுல்லா நான் உங்களுக்கு டீகோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ தட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரிய வரும். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. டெங்கு ஃபீவர்லாம் எல்லாமே சரியாயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை திரும்பவும் ரீபேக் ஆயிருக்கிறாரு, பேக் டு ஃபார்ம் வந்திருக்காரு அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ணாமலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அரசியல்ல அவருக்கான ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எந்த பதவி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு அதுல அண்ணாமலை அப்படின்னு சொல்லி போடுங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போயிருவோமா? இப்போ இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு செய்தியாளர்கள் வராங்க. எல்லாரும் கேக்குறாங்க, சரி இந்த மாதிரி வந்து பாஜகவை செம்ம விமர்சனம் பண்றாங்கல்ல, இப்படி நடந்தது அப்படி நடந்துச்சு, அவங்க எல்லாம் வந்து மொத்தமா தமிழகத்தையே வீழ்த்த போறாங்க, அவங்க வந்தாங்கன்னா மொத்தம் வீணா போயிடும், அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதையும் தாண்டி இதுக்கப்புறம் 2026 அப்படிங்கிறது திமுகவினுடைய 2.0 ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி 2.0 ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தின கருத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் என்னன்னா, அவர் சொல்றாரு மழை வந்துருச்சு, இதுக்கு மேல என்ன அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க இருந்த நபர்கள் எல்லாருமே கர்ப்பன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி, ஐயோ கலாச்சிட்டாரே அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். எக்ஸாக்டா நடந்ததும் அதுதான். சோ கரூர்ல ஒரு பெரிய அளவிலான ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு. சோ அது மாநாடு அப்படின்னு சொல்லலாமானா சொல்லலாம். விஜய் அவர்களுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா அவ்வளவு கூட்டம் அப்படி நடந்துச்சுல, அதே மாதிரி கூட்டம் வரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் வராரு, அந்த வரைக்கும் மழை இல்ல, ஓரளவுக்கு இருந்தாங்க, ஒரு கொஞ்சம் பீப்புள்ஸ் எல்லாமே இருந்தாங்க, ரொம்ப பெரிய அளவுல இருக்காங்க. லாஸ்ட் எண்ட் சேர் வரையும் நொம்பி விளைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆனா ஒரு 3/4 பாகம் நம்பிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த ரோட் ஷோ எல்லாம் முடிச்சுட்டு போறாரு, ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்ல இருந்து நம்ம எடுத்துப்போம், அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அவர் அங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நான் ஒரு பெருசா ஒரு பிரம்மாண்டமா ஒண்ணு ரெடி பண்ண போற ஒரு விழா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் ஒப்புதல் கொடுக்குறேன், நான் வந்து கோடு போட சொன்னா ரோடே போட்டுட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பெருமிதமா செந்தில் பாலாஜி அவர்களை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். சோ இந்த விஷயம் அண்ணாமலை பார்த்துட்டு அவருடைய விமர்சனம் அப்படிங்கிறது என்ன வைக்கிறாருன்னா, எதிர்கட்சி தலைவரா கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த ஆட்சியில 2 பெரிய திருடர்கள் இருக்காங்க. பெரிய திருடன் அப்படின்னா அது வந்து செந்தில் பாலாஜி, அண்ட் 2வது செகண்ட் திருடன் அப்படின்னா அவருடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அவரு இந்த 8 வருடங்களுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு நபர் வருமா, செந்தில் பாலாஜியால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும், இந்த அவரால் மட்டும்தான் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி புகழ்றாருன்னா அவருடைய அவல நிலையை பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு, பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை செம்ம தக்கான ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. எக்ஸாக்டா இப்போ அதிமுகவுல இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா தாவி குதிச்சு திமுகக்குள்ள போறாங்க அப்படின்னா இப்போ திமுகவுல இருக்கிற எல்லாருமே அவங்களை அப்படியே முழுக்க அக்செப்ட் பண்ணி எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கஷ்டத்தை மேபி அவர் ஃபேஸ் பண்ணிருக்கலாம், ஆனா அவருடைய விசுவாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையும் அவருடைய ஆட்களுடைய பலம் அப்படிங்கிறதையும் செந்தில் பாலாஜி எக்ஸ்டர்னலாவே ஸ்டாலின் அவர்களுக்கு காமிச்சிருந்தாரு. சோ ஒரு லெப்ட் ரைட் அப்படின்னு ஒரு நபருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு முழுக்க நீதான்ப்பா அப்படின்னு சொல்லும் வகையில இருக்கிற அமைச்சர்கள்ல ரொம்ப அதிக அளவுல நம்பக்கூடிய ஒரு நபர்ல கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்களும் அடங்குவாரு. சோ நான் தான் வந்து அமைச்சர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப என்னதான் அவருக்கு பதவி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவருக்கு வரும், கொடுப்பாங்க. சோ நான் ஒரு மலை போல உங்களை நம்பி இருக்கேன், நான் உங்களுக்காக ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி ஒரு விழாவை ரெடி பண்ணாரு. ஆனா மொத்தமும் இப்படி போய் ஃபிளாப் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிதான் பல பேர் விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா கவர் பண்ணுவோம். அந்த முப்பெரும் விழாவை வச்சே ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கு, அதான் நெக்ஸ்ட் பார்ப்போம். சோ அண்ணாமலை அவர்களுடைய தகுதி பிளேஸை மட்டும் இப்ப பார்ப்போம். சோ அடுத்த கட்டமா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா,
கண்ணாடியை போயிட்டு நீங்க முதல்ல பாருங்க அப்படிங்கிறாரு. என்னடா திருப்புன்னு கண்ணாடியை பார்க்க சொல்றாருன்னு பார்த்தா செந்தில் பாலாஜியும் முதல்ல எட்டி பார்க்க சொல்லுங்க, காங்கிரஸ் தலைவர் இருக்கிறாருல்ல செல்வ பெருந்தகை அவரையும் முதல்ல எட்டி பார்க்க சொல்லுங்க, அவங்க எல்லாரையும் கூடவே நீங்க வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வந்துட்டு போயிட்டு உங்களுடைய இலக்கை நீங்க அடைய முடியும், எல்லாரையுமே நீங்க வந்து எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ சாராயத்துல ஒரு பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜி மாட்டி இப்ப ஜெயிலுக்கு எல்லாம் போகிறதுக்கு அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஊழல்ல ஒரு பெரிய மண்ணா இருக்கிற இவருக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா அதுவே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். சோ அந்த மாதிரி நபருக்கு நீங்க இன்னும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு நீங்க பயணம் பண்ணீங்கன்னா மண்குதிரை மேல உட்கார்ந்துகிட்டு காவேரி ஆத்துக்கிட்ட போடும் அப்படிங்கிற கதை தான். சோ ஒரு பெரிய அலை எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அழிச்சுக்கிட்டு மொத்தம் போயிடும், நீங்க தனிமையில தான் நிப்பீங்க, உங்களாலே தப்பிச்சு வர முடியாத முதல் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஒரு பெரிய அட்வைஸா திமுகவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா ஷோரா இருக்கும். இதை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்டயும் அடுத்து வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் கேட்கும் போதுதான் அதற்கான ஒரு ரிப்ளை அண்ணாமலை மேல புளிச்சுக்குன்னு விடுவாங்க. அது என்னங்கிறதையும் பொறுத்து பார்ப்போமே. சோ கண்ணாடியை பாருங்க, யாரு கூட இருக்கிறீங்க அப்படிங்கறத பாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் திமுகவுல ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சோ இபிஎஸ் வந்து டெல்லி போயிட்டு வந்தாரு இல்லையா, இதை பத்தி நிறைய கேள்விகள் அப்படியே வந்து குவியுது. சார் இந்த மாதிரி என்னாச்சு, அவர் மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னும் போது அண்ணாமலை அவர்கள் சொல்றது ரொம்ப ரியாலிட்டிக்கா ரொம்ப நார்மலா, சார் அவரு அமித்ஷா வந்து இங்க ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு அமித்ஷா அவர்களை பாக்குறதுக்காக டெல்லி போறேன் அப்படிங்கறத தெளிவா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தானே போனாரு, எல்லாருக்குமே தெரியும்ல. போறாரு, அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்கள மீட் பண்றாரு, வெளியே வரும்போது நார்மலா கர்ச்சிப் வச்சு முகத்தை தான் தொடச்சிருக்காரு. அதுல மறைக்கிறதுக்கு அங்க என்ன இருக்கு? தெரியாம மேபி போயிருந்தாருன்னா பரவாயில்ல, தெரிஞ்சு தானே போனாரு, பெருசா பேச என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. ஆனா நான் இபிஎஸ் கிட்ட இன்னும் பேசல, எடப்பாடியார் கிட்ட நாங்க இன்னும் பேசல, அமித்ஷா அவர்கள்கிட்டயும் நான் இன்னும் பேசல, என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுல எனக்கு தெரியாது. ஆனா நான் இதை வந்து சொல்றேன், அது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்துல இருந்து ஸ்கிப் ஆயிட்டாரு. சோ எடப்பாடியாருடைய விஷயம் இவ்வளவு அளவுக்கு அரசியல் புரசலா 2 நாள் ஓடும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஈவன் அவரே நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு, அவ்வளவு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. முகத்தை மூடிக்கிட்டு வராருன்னா என்னவோ நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுது. சோ இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய அளவுல அதை பேச வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை ஸ்கிப் பண்ணிட்டாரு. அதிருப்தியில இருக்கீங்களா மேலிடத்துல அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு எல்லார்கிட்டயும் தொடர்புல தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. டிடிவி அவர்கள்கிட்ட பேசுறேன், அமித்ஷா அவர்கள்கிட்ட பேசுறேன், ஜேபி நட்டா கிட்ட பேசுறேன், பிஎல் சந்தோஷ் அவர்கள் ரீசெண்டா வந்துட்டு போயிருந்தாரு, அவர்கிட்ட பேசுறேன், எனக்கும் மேலிடத்திற்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நிம்மதியா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கறத அண்ணாமலை ரொம்ப தெளிவா திரும்பவும் பதிய வச்சிருக்கிறாரு. சோ இப்போ வந்து அவருக்குன்னு ஒரே ஒரு வேலை என்ன, நாங்க எல்லாரும் சேர்ந்து எடப்பாடியார முதலமைச்சர் ஆக்கணும். சோ இது வந்து எங்களுடைய தலைவர்கள் ஒரு கமிட் பண்ணிருக்கிற வார்த்தை, அதுக்கு தொண்டனா நாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்ப்போம். அதுல இபிஎஸ் அவர்கள் திரும்பவும் பாஜகவுக்கு இன்னொரு பலம் கொடுத்திருக்காரு. அவர் லாஸ்டா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிருந்தாரு. அந்த ஸ்பீச்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு பாஜக கஷ்ட காலங்கள்ல கூடவே நின்று இருக்காங்க, கூடவே இருந்து துணையா இருந்திருக்காங்க. சோ அவங்களை ஒருபோதும் எப்பவுமே வந்து அவங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதனாலதான் நாங்க திரும்பவும் கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவுபட அவர் சொல்லியிருந்தாரு. அவங்க மக்களுக்காக நல்லது செய்வதற்காகவும் அதிமுகவை திரும்பவும் மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு பெரிய பங்கு பாஜகவுக்கு இருக்கு, இந்த நன்றியை நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இப்போதைக்கு பாஜகவுக்கு கூடுதலான ஒரு பலத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருக்காரு. சோ சட்டமன்றத்துல கிட்டத்தட்ட 256 திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்படும், இது நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னவங்க திமுக. இன்றைய தேதிக்கு எங்களால அதை பண்ண முடியாது, அது எல்லாத்தையுமே நாங்க வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொன்னது இப்போ ஒரு பெரிய சர்ச்சை கிளப்பிருக்கு. இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நிறைய ஆட்கள் முன்னாடி அவங்க நான் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண திட்டங்கள், இது எல்லாத்தையுமே இந்த எல்லா திட்டத்தையுமே நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதை வாபஸ் வாங்கிட்டு அது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது திமுக அரசினுடைய கடமை. அப்புறம் ஏன் அவங்க அந்த போஸ்ட்ல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பல கேள்விகளை கேட்டு விளாசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். சோ விஜயனுடைய சுற்றுப்பயணம் பற்றியும் அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேட்கப்படுது. இதுக்கு அவர் கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா, லாஸ்டா வந்து திருச்சியில அவருடைய சுற்றுப்பயணம் ஒண்ணு நடந்துச்சு, அதுக்கு போலீசார் எந்த அளவுக்கு வந்து கெடுபுடியா இருந்தாங்களோ இப்போ திரும்பவும் நடக்க போற அடுத்த இடத்துலயும் வந்து தூத்துக்குடியில நடத்த போறாரு இல்லையா. சோ இங்கேயும் போலீஸ் நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய பேசலாம். ஆனா பொது சொத்து அப்படிங்கிறது இருக்குல்ல, அது தாவேகாவினரால எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இருக்கும் அப்படிங்கறத அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். சோ இது வந்து பொது சொத்துல எந்த சேதாரமும் இருக்கக்கூடாது. ஏன்னா தாவேகா மட்டும் இல்லாம காவல்துறையினரும் அரசுல இருக்கிற அரசு வேலை செய்யும் ஒரு நபர்களும் கண்டிப்பா பதில் கொடுக்க வேண்டிய ஒரு சம்பவம். அதனால எந்த அளவு சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கறத தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கறத விஜய் அவர்கள் கத்துக்கணும்.
பிகாஸ் பாஜகவுக்கு மட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து மீட்டிங் நடத்துறதுக்குலாம் அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்களா என்ன? நாங்க கேட்டு அப்படி இப்படி வாங்குறதுக்குள்ள எப்படி பாடுறோம். அதே மாதிரி இது எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே அவங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக தான் விஜய் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு எஃபிஷியன்சி வேணும், அதிகமான ஒரு கெப்பாசிட்டி வேணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஸோ விஜய் சமாளிச்சுதான் ஆட்சிக்கு வரணும், அடுத்த கட்டம் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு சமாளிக்க கத்துக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு. எல்லாரையும் ஒருங்கிணைக்கவும் வாய்ப்பு இருக்கு. பாஜக தலைமை என்ன ஓரம் கட்டல அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த கட்டமா ஸ்டாலின் அவர்களுக்கு பல அட்வைஸ், டிடிவி தினகரனை பத்தியும் ஓபிஎஸ் அவர்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் அட்வைஸ் கொடுத்தாரு. ஸோ அவரோட பிரஸ் மீட் அப்படிங்கிறது ஓவரால் சூப்பரா இருந்தது. அண்ட் இதுல கம்ப்ளீட் பண்ணாத, ஃபுல்லாவே வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாத சில விஷயங்கள், அவளுடைய பர்சனல் மேட்டர் எல்லாமே வந்து பிரஸ் கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கறத லாஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன். மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதையும் விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய வீடியோஸ் நல்ல வியூஸ் வருது, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஆதரவா இருக்கும். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.